ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா, ட்ரையல் டேட் என்னதான்ப்பா ஆச்சு, எப்போ தான் ஏரிங் வரும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில் என்னன்னு பார்ப்போம். என்னதான் ஆச்சு ட்ரையல் டேட்டு, வாய்தா எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தீங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி நம்பர் ஆகியாச்சு. பட் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ட்ரையல் டேட்னும் கொடுக்கவே இல்லை. ஏன் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. நானுமே அதான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மேபி இந்த ஜான் ஃபஸ்ட்டு வீக்கே வர மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் லீவ் ஹாலிடேஸ், மேபி ஒரு வாரத்துக்கிட்ட பொங்கல் ஹாலிடேஸே வருது. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு வீக்கில் ரிலீஸ் பண்ணால் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தான் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரையல் டேட் நம்மளுக்கு கம்பல்சரி வந்துடும். ஆஃப்டர் பொங்கல் மீன்ஸ் இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே ட்ரையலுக்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி சப்போஸ் வரலன்னா பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஜான் ஃபஸ்ட்டு வீக்குள்ளேயே, மந்த் எண்டுக்குள்ளேயே, ஜான் லாஸ்ட் வீக்குள்ளேயே ட்ரையல் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவோம் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வாய்தா பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக் அந்த டேட்டில் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது நமக்கு கன்ஃபார்மாக நமக்கு தெரியல. நமக்கு வந்த தகவல் பார்த்திங்கன்னா ஜனவரி இறுதிக்குள்ளே, அப்படி இல்லைன்னா பிப்ரவரி மந்த்து ஃபஸ்ட்டு வீக்குள்ளே ட்ரையல் டேட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படியோ நல்லபடியாக எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சால் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க. அது மாதிரி தை பிறந்து நம்ம இவ்வளோ தூரம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல முறையில் ஒரு வழி பிறந்தா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மக்கள் எல்லோரும் நம்ம எல்லாருமே அதை தான் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தோம். கூடுதலாக ஒரு இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, அவர் குருஜின்ற விஜயராகவுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மந்தில் தான் ட்ரையல் டேட்டு கொடுக்குறாங்க. அவரும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி பண்ணியிருக்காங்க. ட்ரையல் டேட்டு அவருக்கும் இந்த மந்த்து எண்டில் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னா உண்மையிலே கம்பெனி திருப்பி கோர்ட்டு ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஜட்ஜி இது மாதிரி பண்ணலாம், சட்டத்துக்கு உட்பட்டு கம்பெனி ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஸோ எல்லா கேஸும் முடிஞ்சு புதுசாக 2.0 மாதிரி மை3 ரீஓப்பனிங் ரீஸ்டார்ட் ஆகும். பட் அது நம்ம எப்படி சொல்கிறது, எல்லாமே கோர்ட்டு ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். நம்ம இப்போ எதுவுமே வாயில் சும்மா சொல்லிடலாம் இல்லை நடக்கும்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் செயலில் பார்க்கும்போது அதெல்லாம் கோர்ட் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்போ தான் தெரியும். நம்ம இப்போதைக்கு அதெல்லாம் நடக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யூகித்து சொல்லலாம். தவிர இதுதான் நடக்கும் அப்படின்னா நம்மளால் எதுவுமே கேரண்டி கொடுக்க முடியாது, அசூரன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு தெரியாது. இதுதான் ஃபேக்ட்டு. ஸோ அவங்க என்ன மாதிரி வாதத்தை முன்வைக்கிறாங்க, இவங்க என்ன மாதிரி வாதத்தை முன்வைக்க போகிறாங்க, அது எதுவுமே நமக்கு தெரியாது. அவங்க எல்லாமே வச்சது கோர்ட்டில் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ கிடச்ச அப்டேட் இதுதான். நிறைய பேர் ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்லுங்கள் சார், ஏன் ட்ரையல் டேட் இன்னும் வரல, ஏன் டிலே ஆகிட்டே இருக்குது, அப்போ இதே மாதிரி தான் இன்னும் அப்படியே இழுத்துகிட்டே போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. ட்ரையல் டேட் இந்த பொங்கல் ஹாலிடேஸ் நடுவில் வந்தனால மேபி லேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமேட்டிக்காக அதெல்லாம் நடந்துடும். இதெல்லாம் இனி இது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் வந்துடுச்சு. கோர்ட்டு கேஸ் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் ட்ரையல் டேட் ஆரம்பிச்சோன்னா அப்புறம் எத்தனை வாய்தா, அதான் 4-5 வாய்தா போகும் சொல்லலாம். அதுமாரி போயிட்டு அவங்க வைக்கிற வாதத்தை பொறுத்து அப்படியே போகும். ரொம்ப கேசஸ் அதிகமாக இல்லாத பட்சத்தில் சீக்கிரம் முடிஞ்சாலும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லோரும் நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறதுனா எல்லோரும் கடவுளை வேண்டிக்கோங்க. பட் இதில் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லோரும் நிறைய பேர் பேமெண்ட் போட்டு ஒரு பேமெண்ட் எடுக்காதவங்க, 2 பேமெண்ட் எடுத்தவங்க அப்படி தான் இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் போட்டவங்க தான் எல்லாமே எடுத்துகிட்டு ஓரளவு நல்லா அமௌண்ட் பார்த்தவங்க இருக்காங்க. மற்றபடி ரீசெண்டாக லாஸ்ட்டாக போட்டவங்க அவங்களாம் பேமெண்ட் போட்டு எடுக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம என்ன ரிப்ளை பண்ணுறது, நம்ம ரிப்ளை பண்ணி அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்கிறதோட கம்பெனி அவங்க அந்த பணத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல். மற்றபடி யார் என்ன ஆறுதல் சொன்னாலும் அதனால் அவங்க அதை என்ன சொல்கிறது, அதை அவங்க அந்த ஆறுதலை அவங்களுக்கு ஒரு தேற்றுதலாக இருக்காது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்மளுமே பாதிக்கப்பட்டு தான் இருக்கோம். அதனால தான் நம்மளால் யாருக்கும் எந்த கமெண்ட்டும் நம்ம ரிப்ளை பண்ணுறதில்ல.
ஸோ ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்குமேன்னு சொல்லிட்டு தான் கிடைச்ச அப்டேட்டை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நமக்கு வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நபர்கிட்ட தான் நம்ம அப்டேட் பெற்று தான் நம்மக்கிட்ட சொல்கிறோம். நம்ம வாயில் ஏதாவது சும்மா ஏதோ வியூஸ்க்காக மற்றபடி அதுக்காக நம்ம இந்த அப்டேட்லாம் எதுவும் கொடுக்கல. நமக்கு அப்டேட் வருது, சரி அதை நம்ம நண்பர்களுக்கு மத்தியில் நம்ம ஷேர் பண்ணுறோம். அதில் சரி இந்த யூடியூப்லேயும் போட்டால் தெரியாதவங்க நிறைய பேர் அப்டேட்டே இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்குன்ற ஒரு இதுக்காக தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம், மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ இதான் இப்போ கிடச்ச அப்டேட்டு. எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். ஜனவரி எண்டு இல்லை பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் நமக்கு ஏரிங் டேட்டு வந்துடும். ஒன்ஸ் ஏரிங் டேட்டு வந்தால் கண்டிப்பாக நம்மளை அப்டேட் பண்ணுறோம். எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ். தேங்க்யூ, பாய்.